இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாணவர்கள் வந்து கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்று புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு, இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு 2024-2025 கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக கல்வி உதவித்தொகை திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், சாதி மற்றும் வருமான வரம்பின்றி விண்ணப்பிக்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தூய்மை பணியாளர்கள் தான் அது பொருந்தும், மற்றவர்களாம் வந்து வருமான சான்று தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் 2024-2025 கல்வியாண்டிற்கு கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ், பெற்றோர் ஆண்டு வருமானம் 2,50,000 இருக்க வேண்டும். சாதி சான்றிதழ், இதற்கு விண்ணப்பிக்கும் மாணவரின் ஆதார் அட்டை மற்றும் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும். அடுத்ததாக கல்லூரி சேர்க்கையில் பெற்று பயின்று வரும் மாணாக்கர்களின் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை, சம்பந்தப்பட்ட கல்லூரி மூலமே புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கல்லூரி பயின்று விண்ணப்பிக்க தவறியவர்கள் கல்லூரி ஒருங்கிணைந்த அலுவலரை அணுகி umis.tn.go.in இணையதளத்தில் கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா 1800-599-7638 என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 31/1/2025 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கிற காலேஜ் மூலமாக தான் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்துட்டு ஜனவரி 31 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதையில் மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.